நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद् रामायण कथा लोकेषु प्रचरिष्यति. நான்முகக் கடவுளான பிரம்மா வால்மீகியை ஆசீர்வதித்து, எதுவரை இந்த லோகத்தில் மலைகள் இருக்குமோ, ஆறுகள் பெருகி ஓடுமோ, அதுவரை வால்மீகியே நீர் எழுதிய ராமாயணத்தின் பெருமையும் பெருமையும் மறையாமல் இருக்கும் என்றார். வால்மீகி ராமாயணத்தை வால்மீகி பகவான் எழுதி அதை குசலவர்களுக்கு பாராயணம் பண்ணி வைத்தார். ராமாயண கதையையும் ராமநாமத்தையும் பலரும் பேசி வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மூத்தவர்களாய் லவகுஷர்களும் ஆஞ்சநேயருமே இருந்தார்கள். ராமனை கோதண்டராமனாக, கல்யாணராமனாக, சீதாராமனாக, பட்டாபிஷேக ராமனாக பல திருக்கோலங்களில் ராமபக்தர்கள் காண்கிறார்கள். இப்படி பலரும் ராமனை பற்றி பாடியிருக்க, ராமனுக்கென்னே வாழ்ந்தவர் தியாகராஜர். அதாவது சங்கீத சாஸ்திரத்தையே வளர்த்து கொடுத்த சங்கீத மும்மூர்த்திகள். அவர்களிலே ஒருவராய் திருவையாறு என்னும் அழகான ஊரில் அவதரித்து, அங்கிருந்து கொண்டே ராமனை பற்றி நன்கு கற்று பல திருக்கோயில்களுக்கு சென்று ஆங்காங்கிருக்கும் பெருமான தரிசித்து அவனுக்கு பல்லாண்டு பாடியவர் தியாகராஜர். அவருடைய பிருந்தாவனம், அதற்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய புது அக்ரஹாரம், தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் மார்க்கத்தில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புது அக்ரஹாரம். அங்கிருக்கும் பட்டாபிராமனை தற்போது நாம் சேவிக்க போகிறோம். தஞ்சமாமணி கோயில் 108 திருத்தலங்களில் ஒன்று. வெண்ணாற்றங்கரையில் உள்ளது. அங்கிருந்து சுமார் கிழக்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் இப்போது அடைந்திருக்கும் புது அக்ரஹாரத்து பட்டாபிராமர் எழுந்துள்ளார். மராட்டிய மன்னர்களாலே பேணி பாதுகாக்கப்பட்ட கோயில். மேலும் சங்கீத மும்மூர்த்திகளிலே மற்றொருவரான முத்துசுவாமி தீட்சிதர், அவர் மாமவ பட்டாபிராம என்னும் பாடலை இத்திருத்தலத்தை உள்ளத்தில் கொண்டே பாடினார் என்று உள்ளூர் வாசிகள் கூறுகிறார்கள். சிற்றூர், அழகான கிராமம், பக்கத்திலெல்லாம் வயல் வரப்பாடுகள், வயல்வெளிகள். கிராமத்தை தாண்டி நடுவே இருக்கும் பட்டாபிராமர் சன்னிதானத்தை அடைகிறோம். அழகான தோரண வாயில். தோரண வாசலில் ஒரு புறத்தில் பெரிய திருவடியின் கொண்டாடப்படும் கருடனும், மற்றொரு புறத்தில் திருவடியான ஆஞ்சநேயரும் எழுந்துருளி உள்ளார்கள். தோரணத்துக்கு மேற்புறத்தே நடுவே பட்டாபிஷேக ராமன் உள்ளார். ஓர் புறத்தில் எழுதுகோல் சிவடியோடே வால்மீகியும், மற்றொரு புறத்தில் தம்புராவோடே தியாகராஜரும் தரிசனம் கொடுக்கிறார்கள். வாயில் தோரணத்தை தாண்டி உள்ளே அடைகிறோம். ஆச்சரியமான பளபளக்கும் துவஜஸ்தம்பம். உயர்ந்து நின்று கருட கொடியாய் பெருமான் ராமன் உள்ளே எழுந்தருளி இருக்கிறான் என்று செய்தி கூறுகிறது. அருகே பலிபீடம். துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே விழுந்து வணங்கிக் கொள்கிறோம்.
ஆச்சரியமான சங்கமும் சக்கரமும் வீறு கொண்டு விளங்குகிறது. பிராகாரத்தை வலம் வரும்போது வில்வ மரமும் வேப்ப மரமும் இரண்டும் சேர்ந்து பிணைந்து வளர்ந்திருக்கின்றன. இரண்டும் வெவ்வேறு மரங்கள், ஆனால் ஓர் விதையிலிருந்து தோன்றினவா என்னும்படிக்கு வேர்கள் பிணைந்து அழகான மரம் வளர்ந்து ஓர் புறத்தில் வேப்ப மரமும் மற்றொரு புறத்தில் வில்வ மரமுமாய் பறந்து விரிந்து காட்சி அளிக்கின்றன. இரண்டும் ஒன்றாகவே உள்ளன. இந்த இரண்டு மரங்களுமே இங்கே ஸ்தல விருட்சமாய் கொண்டாடப்படுகின்றன. துவஜஸ்தம்பத்திலே வணங்கி கொண்டு உட்புகுகிறோம். கருடனும் ஆஞ்சநேயரும் வெகு அழகாக எழுந்துருளி உள்ளார்கள். இருவரும் அஞ்சலி ஹஸ்தத்தோடே உள்ளார்கள். இவர்களையெல்லாம் இன்று சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்த நாள் கோயிலுக்குள் செல்வோம். ஆழ்வார்களையும் பெருமானையும் தரிசித்துக் கொள்வோம். அதற்கு முன்பாக அயோத்தியா காண்டத்தில் 65வது சர்க்கத்தில் தற்போதுள்ளோம். 64வது சர்க்கத்தின் இறுதியில் தயரதன் மாண்ட கதை சொல்லப்பட்டது. முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः பத்மபத்ரேக்ஷணம் சுப்ரு சுதம்ஷ்டம் சாருநாசிகம். அழகான திருக்கண்கள், நீண்ட திருமூக்கு, மலர்ந்த திருவாய், புனுசிரிப்பு மாறாத திருமுகம், இதோட கூடியிருக்கும் ராமனை 14 ஆண்டுகள் கழித்தவன் திரும்ப வரும்போது நான் சேவிப்பேனா என்று தெரியவில்லை. இப்போது இழந்தேன், எப்போதும் இழந்ததாகவே இருக்கட்டும் என்று புலம்பிக் கொண்டே தசரதன் கடைசி மூச்சை விட்டான். ஹா ராகவ மகாபாகோ, ஹா மமாயாசநாசன, ஹா பித்ருப்பிரிய மேநாத, ஹா மமாசி கதசுத, ஹா கௌசல்யே ந பஷ்யாமி, ஹா சுமித்ரே தபஸ்வினி, ஹா நிருஷம்சே மமாமித்ரே கைகேயி குலபாம்சினி. இந்த குலத்துக்கே கோடரிக்காம்பாய், கெடுக்க பிறந்த கைகேயே, நீ நன்றாக வாழ்ந்து போ. கௌசல்யே, உனக்கு நான் கொடிது செய்து விட்டேன். இதுக்கு எப்படி பிராயச்சித்தம் தேடுவேன் என்று தெரியவில்லை. ஒன்று மட்டும் புரிகிறது. என்றோ ஒரு நாள் ஒரு ரிஷியினுடைய மகன் தண்ணீர் முகந்து போக வரும்போது அவனை யானை என்று நினைத்தடித்து விட்டேன். அப்போது ரிஷி கண்ணை இழந்தவர் என்னை சபித்தார். நான் எப்படி மகனை இழந்து துன்பப்படுகிறேனோ, தசரதா, வெகு விரைவில் நீயும் உன் மகனை இழந்து துன்பப்படப் போகிறாய். அந்த நாள் இப்போது வந்தது போலும். அவர் கொடுத்த சாபம் தற்போது பலிக்கிறது. ஹே ராகவனே, பெரும் தோள் படைத்தவனே, என் ஆயாசத்தை எல்லாம் போக்கி முதிர்ந்த எனக்கு இளவயதை மீட்டு கொடுத்தவனே என்றெல்லாம் அழுது கொண்டு ததாதுதீனஹ கதயன்னராதிபஹ பிரியஸ்ய புத்திரஸ்ய விவாசனாதுரஹ கதே அர்த்தராத்திரே. நடுநிசி பொழுது கடந்த பிற்பாடு பிருஷதுக்க பீடிதஸ்ததா ஜஹவ் பிராணம் உதார தரிசனஹ. தன் பிராணனை நீத்தான். இவன் பிராணனை விடுவதற்கு முன்பாகவே அருகே கௌசல்யையும் சுமித்ரையும் பழைய கதைகளையெல்லாம் கேட்டு யாரோ ஒருத்தருடைய சாபத்தால் தான் தசரதனுக்கு இப்படி தீயது நிகழ்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு புத்திர சோகத்தால் ஏற்கனவே மயங்கி சரிந்து விட்டார்கள். தயரதன் இப்போது மாண்டான் என்பது கூட அவர்கள் இருவருக்கும் தெரியாது. அருகிலேயே தங்களிடத்தில் மயங்கி சரிந்தார்கள். தசரதனம் ஆறுமில்லாத போது தானாக தனிமையில் அழுதான். அழுதவன் மாண்டே போனான். அடுத்த 65வது சர்க்கம். அதராத்ரியாம் வியதீதாயாம் பிராதரேவ அபரேஹனி வந்தினஹ பர்யுதாதிஷ்டன்னு தத் பார்த்திவ நிவேசனம். விடியற்காலை, பொழுது விடிந்தது. பாசுரம் பாடுபவர்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடுபவர்கள், வீணை வாத்தியம் வாசிப்பவர்கள், குளிப்பதற்கு நீர் கொண்டு வந்து வைப்பவர்கள் அனைவரும் அந்தப்புறத்தை அடைந்தார்கள். வாசலில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். கனவில் உலகன்னது காலையம் பொழுதாய் முதுவிரிந்தொழிதின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பெருமானுக்கு திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். பெரியாழ்வார் பாடியது திருப்பல்லாண்டு, தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியது திருப்பள்ளி எழுச்சி. அதே போல தசரதனுக்கும்
பள்ளி உணர்த்துவதற்காக வந்திகள், காயகர்கள் அனைவரும் சேர்ந்தார்கள். ஆகாசத்தில் பறவைகளெல்லாம் சத்தமிட்டன. தேன சப்தேன விஹகாக பிரதிபுத்தாச்ச சஸ்வனுகு சாகாஸ்தாக பஞ்சரஸ்தாச்ச ஏ குலகோச்சராக. அரசவை அங்கிருக்கக்கூடிய ஒலி, அதாவது அந்தப்புறத்தில் இவர்களெல்லாம் தசரதனை எழுப்புவதற்கு பாடுகிறார்கள், வாத்தியம் வாசிக்கிறார்கள். இந்த ஒலியை கேட்டு கூட்டிலிருந்து பறவைகள் கிளம்பின. அவைகள் ஆனந்தமாக சத்தமிட்டு கொண்டு புறப்பட்டன. ஆண்டாள் பாசுரம் புள்ளும் சிலம்பினஹான் என்பது. கீசி கீசென்னெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. இதெல்லாம் பறவைகளுடைய ஒளி. விடிந்தால் பறவை நாதம் கேட்கும். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான செய்தி. ராமன் நாட்டை விட்டு போனவுடன் நதிகள் ஓடவில்லை, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கவில்லை, ஹோம புகை காணப்படவில்லை, பறவைகளும் விலங்குகளும் கூட துன்பப்பட்டன. இது இத்தனையும் பார்த்தோம். ஆனா தசரதன் மாண்டு போயிருக்கிறான். வந்திகள் பாடுகிறார்கள், ஹோம புகை தென்படுகிறது, பாசுரங்கள் இசைக்கப்படுகின்றன, பறவைகள் கூக்குளிடுகின்றன, நடக்கிறபடி அனைத்தையும் நடக்கிறது. ஆனா ராமன் பிரிந்த போது எல்லாம் நின்று போயிட்டு. தசரதன் மாண்ட போது எதுவும் நடக்கவில்லை. இயற்கை தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அழகான மாறுபாடு! பெருமான் ஒருத்தனை நம்பித்தான் உலகம் உள்ளது. மற்றபடிக்கு இயற்கை யாருக்கு எது நடப்பதற்காகவும் இறங்காது. பெருமான பிரிந்தால் துன்பம். உலக விஷயத்துல மற்ற யாரை பிரிந்தாலும் எந்த துன்பமும் இல்லை, அதனால் பெரும் நஷ்டமும் இல்லை. அதை தழுவா வால்மீகி உணர்த்துகிறார். ஹரிச்சந்தன சம்பிருக்த முதகம் காஞ்சனைர் கடை. உயர்ந்த தங்க செப்பு பாத்திரங்களிலே நீராடுவதற்கு வாசன திரவியங்கள் நறுநீர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஆனால் தயரதன் எழுந்திருக்கவில்லை. மற்ற மனைவியரெல்லாம் அருகே வந்து நீராட நேரமாயித்தே, தசரதா எழுந்திருக்கலாமா என்று தொட்டு தூக்க பார்த்தார்கள். தாஸ்திரியஸ்து சமாகம்ய பக்தாரம் பிரத்யபோதயன் நஹ்யஸ்ய சயனம் ஸ்பிருஷ்டுவா கிஞ்சிதப்யுபலேபிரே. ஆனால் எந்த விதமான மறுமுகமும் பதிலும் தசரதனிடத்தே இல்லை. உடலோ சில்லிட்டு போக தொடங்கி இருந்தது. பார்த்த மனைவியர், ஏன் தசரதன் எழுந்திருக்க மறுக்கிறான்? நாம் வருவதற்குள்ளேயே எழுந்திருந்து விடுவாரே, இன்னைக்கு என்ன ஆயிற்று என்று மறுபடியும் தட்டி தடவி பார்க்க உயிர் பிரிந்த செய்தியை புரிந்து கொண்டார்கள். எத்ததாசங்கிதம் பாபம் ததா ஜக்ஞே வினிச்சயா. நாம் எது நடக்க கூடாதுன்னு நினைத்தோமோ, ஆனால் நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தோமோ, அந்த தீயது நடந்து விட்டது போலும். தேஜ திருஷ்டுவா ததா சுப்தே உபே தேவ்யோச்சதம் நிருபம். அருகிலே போய் கௌசல்யையும் சுமித்திரையும் கூப்பிட பார்த்தார்கள். அவர்களும் மயங்கி சரிந்திருந்தார்கள். ஓர் புறத்தில் தயரதன் இறந்தான், மற்ற புறத்தில் இருவரும் மயங்கி இருந்தார்கள். அனைத்து மனைவியரும் ஹோ என்று கூக்குரலிட்டு அழ ஆரம்பித்தார்கள். அபஷ்யன்ஸ்தாக ஸ்திரிய சர்வாக ஹதாம் நாகவதூமிவ தத சர்வா நரேந்திரஸ்ய கைகையி பிரமுகா ஸ்திரியா ருதத்யா சோக சந்தப்தா நிபேதுர் கதச்சேதனாக. தங்களுடைய புத்தியையே இழந்து விட்டா போலே அழுதார்கள். ஒரு ஆண் யானை அதை இழந்தால் பெண் யானை கூட்டம் எப்படி துன்பப்படுமோ, சந்திரனை இழந்தால் ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி வருத்தப்படுமோ, அதே போல தயரதனை இழந்த மனைவிமார்கள் துன்பப்பட்டார்கள். இவர்களுடைய ஒலி கேட்டு கௌசல்யையும் சுமித்திரையும் மயக்கம் தெளிந்து எழுந்து வந்து நடந்த அனர்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்களும் அழத் தொடங்கினார்கள். ஆச்சரியம், கைகேயும் அழத் தொடங்கினாள். தான் என்ன தவறு செய்தோங்கிறதை தெரிந்து அழுதாளா அல்லது மேலுக்கு அழுகிறாளா என்று இப்போது புரியாது. சர்க்கங்கள் போனால் தான் அது புரியும். இப்போதைக்கு கைகையும் அழுதாள். தாபிஸ்த பலவான் நாதா குரோசந்தீபின் அருத்ருதா ஏன ஸ்பீதீகிருதோ பூயா தத்கிருகம் சமநாதயது அபீதம் ஆஜ்ஞாயது பார்த்திவர்ஷபம் யசஸ்வினம் தம் பரிவார்ய பத்னயா பிருஷம் ருதந்தியா கருணம் சுதுக்கிதாக பிரகிருஹ்ய பாகு வியலபன் அநாதவது. ஏற்கனவே ராமன் பிரிந்தான், இப்போது தயரதனும் பிரிந்து விட்டான். உலகமே நாதனற்று போயித்தா, நாம் அனைவரும் நாதனற்று போனோம். பிள்ளையும் பிரிந்தோம், கட்டிய கணவனையும் பிரிந்தோம். இனி இந்நாட்டில் எப்படி வாழப்போகிறோம் என்று பெரும் குரல் எடுத்து அழத் தொடங்கினார்கள். மேலே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.